2017 நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் தடகள போட்டி ஒட்டுமொத்த உலகமே உற்று நோக்கிய 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். ஓட்டம் தொடக்கத்தில் துப்பாக்கி சத்தம் கேட்டவுடன் புயல் வேகத்தில் வீரர்கள் சீறிப்பாய்ந்த தருணம். பந்தயம் முடிந்தவுடன் மைதானத்திலும் சோகம். முதலிடம் பிடித்த வீரர் 3ஆம் இடம் பிடித்த வீரர் முன்பு மண்டியிட்டு மரியாதை செலுத்துகிறார். மைதானமே சோகம் கலந்த முகத்துடன் எழுந்து நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறது. தோற்ற வீரருக்கு இவ்வளவு ஆரவாரம் இருப்பதைக் கண்டு யாருமே அங்கு வியக்காததற்கு காரணம் ஓட்டப்பந்தயங்களில் அந்த நபர் செய்த சாதனையும் நீண்ட கால ஆளுமையும் தான். இந்த சரித்திர நிகழ்வோடு உசைன் போல்ட் புயல் ஓய்ந்தாலும் அந்த அசாத்திய வீரன் தடகத்தில் பதித்த தடம் மிகவும் ஆழமானது. ஜமைக்கா எனும் குறு தீவிலிருந்து வந்த உசைன் போல்ட் இன்று உலகின் அனைத்து மூலைகளிலும் பிரபலமாக திகழ்கிறார். 2007ஆம் ஆண்டு ஒசாகா நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் உசைன் போல்ட் என்ற இளைஞர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்ற போது யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் இந்த இளைஞர் ஓட்டப்பந்தயத்தில் உலகத்தையே ஆளப்போகிறான் என்று. இந்த தொடரில் 100 மீட்டர் தொடரில் பங்கேற்காத உசைன் போல்ட் 200 மீட்டர் பந்தயங்களில் மிக வேகமாக ஓடி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். முதல் சுற்றில் காலிறுதி சுற்றில் முடிவில் 2ஆம் இடம் பிடித்த போல்ட் அரையிறுதியில் முதலிடம் பிடித்தார். காரணம், இந்த தொடரில் இவருக்கு போட்டியாளராக இருந்த அமெரிக்கா வீரர் டைசன் கே 200 மீட்டர் பிரிவில் ஆதிக்கம் செலுத்திய டைசன் கே 19.76 வினாடிகளில் இலக்கை அடைந்து தங்கம் வென்றார். எப்படியாவது முதலில் இலக்கை அடைய வேண்டும் என்று வெறியோடு ஓடிய உசைன் போல்ட் 19.91 வினாடிகளில் 2வது இடம் பிடித்து இலக்கை அடைந்து வெள்ளிப் பதக்கம் வென்றார். இந்த தொடரில்தான் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் ஜமைக்கா அணி சார்பில் பங்கேற்ற உசைன் போல்ட் ஜமைக்கா அணி வெள்ளிப் பதக்கம் வெல்ல முக்கிய காரணமாக இருந்தார். இந்த பந்தயத்தை அடித்து ரசிகர்கள் கவனத்தை பெற்ற உசைன் போல்ட் 200 மீட்டரை தொடர்ந்து 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் கவனத்தை செலுத்த தொடங்கினார். ஓடும் வேகத்தை அதிகப்படுத்துவதற்காக மிகவும் கடினமான பயிற்சிகளை மேற்கொண்டார் உசைன் போல்ட். 6.30 அடி கொண்ட உசைன் போல்ட்டுக்கு இயல்பாகவே அட்லெட் யுவர் மார்க் என்று நடுவர் அறிவித்தவுடன் வீரர்கள் ஓட தயாராகின்றனர். நடுவர் செட் என்று கூறி துப்பாக்கியால் விண்ணை நோக்கி சுட்டவுடன் வீரர்கள் சீறி பாய்ந்தனர். பந்தய தொடக்கத்தில் மற்ற வீரர்களை விட பின்தங்கிய உசைன் போல்ட் திடீரென ஏதோ சக்தி கிடைத்தது போன்று அசுர வேகத்தில் ஓடத் தொடங்கினார். அடுத்தடுத்த வினாடிகளில் முன்னணி பெற்ற உசைன் போல்ட் இறுதி 20 மீட்டர் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று பந்தய இலக்கை அடைந்தார். 100 மீட்டரில் 9.69 வினாடிகளில் இலக்கை கடந்து தங்கம் வென்ற மகிழ்ச்சியில் டிராக்கில் துள்ளி குதித்ததுடன் உற்சாக மலையில் நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மேலும் அவர் எப்போது வெற்றி பெற்றாலும் வானத்தை நோக்கி அம்பு விடுவது போன்று சைகை செய்வதை அனைத்து ரசிகர்களும் இன்று வரை ரசித்து பார்க்கும் அளவுக்கு பிரபலமடைந்து இந்த தங்கம் உசைன் போல்ட்டுக்கு பெருமையை தேடி தந்தது மட்டுமின்றி சாதனை நாயகனாகவும் உலகிற்கு அடையாளம் படுத்தியது. இதற்கு காரணம் அதனால் வரை 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 9.72 வினாடிகள் ஓடியதே சாதனையாக இருந்த நிலையில் உசைன் போல்ட் 2008 ஒலிம்பிக்கில் 9.69 வினாடிகளில் ஓடி உலக சாதனை நிகழ்த்தி ஓட்டப்பந்தயத்தில் உலக நாயகனாக உருவானார். இதே ஒலிம்பிக்கில் 200 மீட்டரில் முதல் சுற்றில் ஆக்ரோஷமாக ஓடினாலும் முதல் சுற்றிலேயே போல்ட் 2ஆம் இடம் பிடித்தார். இருப்பினும் அடுத்த சுற்றில் முதலிடம் பிடித்து அரையிறுதியில் தகுதி பெற்று அரையிறுதியில் 20.09 வினாடிகளில் இலக்கை அடைத்து முதலிடம் பிடித்தார். இதற்கு அடுத்து தான் மிகவும் எதிர்பார்த்த இறுதிச் சுற்று போட்டி நடந்தது. 100 மீட்டரில் தங்கம் வென்ற உசைன் போல்ட்டின் ஆதிக்கம் இந்த சுற்றில் இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். இறுதி சுற்று தொடங்குவதற்காக துப்பாக்கி சத்தம் கேட்டவுடன் அனைத்து வீரர்களும் சீறி பாய்ந்தனர். குறிப்பாக 100 மீட்டர் தொடக்கத்திலிருந்து பின்னடைவில் இருந்த உசைன் போல்ட் இந்த முறை சுதாரித்து ஆரம்பத்திலிருந்தே ஆதிக்கம் செலுத்தினார். அடிக்கடி வேகம் எடுத்த உசைன் போல்ட் இறுதி 50 மீட்டர் தனி ஆளாக முன்னிலை அடைந்து முதலாவது வீரராக இலக்கை அடைந்து மேலும் தங்கம் வென்றார்.
100 மீட்டரை தொடர்ந்து 200 மீட்டரிலும் தங்கம் வென்ற உசைன் போல்ட் ஏற்கனவே அமெரிக்க வீரர் மைக்கேல் ஜான்சன் படைத்த உலக சாதனையையும் முறியடித்தார். குறிப்பாக 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டத்தில் ஏற்கனவே நிகழ்த்தப்பட்ட சாதனைகளை அசால்ட்டாக முறியடித்ததால் உலகம் முழுவதும் உள்ள பத்திரிகைகளின் தலைப்புகளில் தலைப்பு செய்தியாக மாறி உலகம் அறியும் வீரராக உருமாறினார் உசைன் போல்ட். இந்த தொடரில் 3வது தங்கம் வெல்லும் வாய்ப்பு உசைன் போல்ட்டுக்கு கிடைத்தது. ரிலே எனப்படும் தொடர் ஓட்டத்தில் ஜமைக்கா சார்பில் போல்ட், அசாபா பவுல், நெஸ்டா கார்டர், மைக்கேல் ஃப்ரேட்டர் பங்கேற்றனர். இந்த முறை ஒட்டுமொத்த ஜமைக்கா அணியும் ஓடி சாதனை படைத்தது. 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டரில் உலக சாதனை நிகழ்த்திய உசைன் போல்ட் ஜமைக்கா சார்பில் தொடர் ஓட்டத்திலும் சாதனை படைத்தார். சிறு வயதில் என்னவோ கிரிக்கெட் வீரராக வேண்டும் என்று விருப்பப்பட்டார். ஜமைக்காவில் 1986ஆம் ஆண்டு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த உசைன் போல்ட் விளையாட்டு மீது அதீத ஆர்வம் கொண்டிருந்தார். குழந்தை பருவத்தில் மிகவும் சுட்டித்தனமாக இருந்த உசைன் போல்ட் குழந்தை பருவத்திலேயே 100 மீட்டர் கலந்து கொண்டு அதிக பரிசுகளை வென்றார். பள்ளியில் மேற்படிப்பு செல்ல உசைன் போல்ட்டுக்கு ஓட்டப்பந்தயத்தை தவிர்த்து கிரிக்கெட்டு மீதும் கால்பந்து மீதும் பற்று உண்டானது. குறிப்பாக கிரிக்கெட்டில் தீவிர பயிற்சியின் போது வேகப்பந்து வீச்சாளராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒரு முறை 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் உசைன் போல்ட் ஓடிய போது அவரது வேகத்தை அறிந்து அவரை தடகள போட்டிகளில் ஓடுமாறு அறிவுறுத்தினார். இளம் வயதில் அசைக்க முடியாத பல சாதனைகளை நிகழ்த்தி காட்டுவார் என பள்ளி ஆசிரியர் கூறியிருந்தார். 100 மீட்டர் எல்லையை 9.58 வினாடிகளில் கடந்த போல்ட் உலக வரலாற்றில் முறியடிக்க முடியாத சாதனையை நிகழ்த்தி காட்டினார். இதேபோல் 200 மீட்டரிலும் அசாத்தியமாக செயல்பட்டு போல்ட் 19.19 வினாடிகளில் இலக்கை அடைந்து அதனையும் உலக சாதனையாக மாற்றினார். இந்த தொடரில் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் தொடரில் நிகழ்த்திய சாதனைகள் தான் இன்றளவும் போட்டிற்கு உலக தடகளத்தில் சிறந்ததாக திகழ்கிறது. உலகம் முழுவதும் ரசிகர்கள் தன்வசம் ஈர்த்திருந்தார் போல்ட். ஓட்டப்பந்தயம் என்றாலே உலகின் முதலில் ஞாபகத்திற்கு வரும் உசைன் போல்ட்டின் 15 வயதில் தொடங்கிய சாம்ராஜ்யம் கடுமையான முயற்சி, திறமை, இரும்பெரும் சக்தியால் உலகை ஆண்டாள். 15 வயதில் தொடங்கிய மின்னல் வேக வீரரின் சாதனையின் ஓட்டம் காலங்கள் கடந்தும் கனவு மனிதனாக அவரை நினைவு கூற வைக்கும். ஓகே நண்பா, இதே மாதிரி உசைன் போல்ட்டோட அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான ஆல் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.